ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேஸ் ட்ரைலர் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல நம்மளுக்கு பரிச்சயமான வில்லன்ஸும் வந்திருக்காங்க, பரிச்சயம் இல்லாத வில்லன்ஸ் நிறைய வந்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு மெயின் வில்லனா கொண்டு வர போறது யாருன்னு நம்ம இது வரைக்கும் கெஸ் பண்ண இயலாம இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி கிங்பின் வரலாம், வராமையும் போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலர்லயே ஸ்பெசிபிக்கா காட்டுறது வந்து நம்ம டில்மன் என்ன செய்ய போறாருன்னா இப்ப டிஓடிசிட ஒரு ஹெட்டா வர போறாரு. சோ இவருமே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஃபியூச்சர்ல ஒரு எகெயின்ஸ்டா வரலாம். சோ இவருக்கு சுத்தமா ஆகாத கூட்டம்னா அது மியூட்டன் தான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேடி சிங் கட்டாயமா வர போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இவங்களுமே ஒரு வில்லனா வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நகர்த்திட்டு கொண்டு போகலாம். ஆனா பிரதானமா சேடி சிங் இப்ப நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எகெயின்ஸ்டா தான் வர போறாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன் வர போறாரு. நான் கடைசியா வர எப்ப பார்த்தேன்னா நான் ஹோம் கமிங்ல தான் பார்த்தேன். எத்தனை வருஷம்டாப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டெரன்சுலாவை இறக்கி வச்சிருக்காங்க. அவருமே ஒரு அசாசியன் தான். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் நிஞ்சாஸ் எங்க பாத்திருப்பீங்கன்னா நீங்க ஷான்ஷில பாத்திருப்பீங்க. அவங்களுமே இங்க வர்ற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்பைடர்மேனுக்கும் ஹேண்ட் நிஞ்சாஸுக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஷாட் எல்லாம் இல்லாம நிறைய ஷாட் வச்சிருக்காங்க. அதனால ஒரு கூடுதலா பயணம் பண்றது உங்களோட தான் இருக்கும். கிங்பின் வருவாரா வரமாட்டாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க?